பாரு. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. அப்பா பா வாதி உட்காரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. சொல்லாதி, என்ன பேசணும்? பார்வதி கிட்ட அம்மா இன்னைக்கு நடந்துக்கிட்டதை கவனிச்சிங்களா? பார்வதி விஷயத்துல யோசிச்சு நல்ல ஒரு முடிவா எடுக்கிறேன்னு சொன்ன அம்மா இன்னைக்கும் பார்வதி கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க. அம்மாவை பத்தி பார்வதி சொன்னதை கேட்டு நீங்க பார்வதியை பாராட்டினதுக்கு அம்மா உங்க மேலே கோவப்பட்டாங்க. அம்மா இன்னைக்கு நடந்துக்கிட்ட விதம் எனக்கு அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருக்குப்பா. உங்க அம்மா பார்வதி கிட்ட நடந்துகிட்டதை நினைச்சு நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத ஆதி. அது உன் அம்மா பார்வதிக்கு வச்ச டெஸ்ட். அம்மா பார்வதிக்கு வச்ச டெஸ்டா? என்னப்பா சொல்றீங்க? பார்வதி விஷயத்துல யோசிச்சு முடிவெடுக்கிறேன்னு உங்க அம்மா சொன்னதே பார்வதிய டெஸ்ட் பண்ணதான். உங்க அம்மா பார்வதிக்கு வச்ச டெஸ்ட்ல பார்வதி பாஸ் ஆயிட்டா. நிச்சயமா பார்வதி விஷயத்துல உங்க அம்மா நல்ல முடிவை தான் எடுப்பாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. சரிப்பா, ஏன் திடீர்னு மித்ரா கிட்ட என்ன கவனிச்சுக்க சொன்னாங்க? பார்வதிக்கு டெஸ்ட் வச்ச மாதிரி மித்ரா கிட்ட உன்னை கவனிக்க சொன்னது உங்க அம்மா மித்ராவுக்கு வச்ச டெஸ்ட். ஆனா கண்டிப்பா மித்ரா இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆக மாட்டா. பார்வதி தான் இந்த வீட்டுக்கு மருமக. நீ வீணா மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத ஆதி. நான் கொஞ்சம் குழப்பத்துல தான் இருந்தேன். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தெளிவாயிட்டேன். இன்னைக்கு பார்வதி கிட்ட அகிலா நடந்துகிட்டத பார்த்து அடுத்து என்ன பண்ண போறாளோன்னு நானே குழப்பத்திலையும் கவலையிலையும் தான் இருந்தேன். இருந்தாலும் பார்வதியோட நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை தான் நான் இப்போ உனக்கு கொடுத்திருக்காதே. உன்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிட. இது என்ன சோதனை? மாமா காதல் பரிசா அம்மா கையால கொடுத்து என் கழுத்துல போட்டு விட்ட இந்த பரம்பரை செயின் விளக்கேத்துற நேரம் பார்த்து என் கழுத்துல இருந்து கழண்டிடுச்சேம்மா. இது அபசகுணமாச்சு. நான் என்ன பண்ணுவேன்? பார்வதி, அப்பா, என்னம்மா கையில செயினை வச்சுக்கிட்டு அம்மாவோட போட்டோவே பாத்துக்கிட்டு நிக்கிற? அது விளக்கேத்துறப்போ செயின் இதுல மாட்டி கீழே விழுந்துருச்சுப்பா. இது அம்மா உனக்கு பரிசா கொடுத்த பரம்பரை செயின் இல்ல? ஆமாப்பா, இந்த செயின் கழண்டு விழுந்தது என் மனசுக்கு சரியா படல. எங்க இந்த செயின் என்னை விட்டு போயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. எங்க அந்த செயினை கொடு. கொக்கி கலண்டுருச்சா இல்ல செயின் அறுந்துருச்சான்னு பாப்போம்.
ஐயோ, அப்பா டாலரை திறந்து மாமாவும் நானும் உள்ள இருக்கிற போட்டோவை பார்த்துட்டா என்ன பண்றது? செயின் அறுபடலாமா, கொக்கி தான் கலண்டு போயிடுச்சு. அம்மாவோட பரம்பரை செயினுமா இது. இத பொக்கிஷம் மாதிரி பாத்துக்கணுமா. இந்த செயினுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அம்மா அதை அபசகுணமா நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆமாப்பா. அதனால இந்த செயினை பொட்டியில வச்சிடு. ஏதாவது விசேஷம் வந்தா மட்டும் நீ இந்த செயினை எடுத்து கழுத்துல போட்டுக்கோ. சரிங்கப்பா, அப்படியே பண்றேன். என் புருஷன் பிள்ளைங்களை விட என்ன நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறது பார்வதி தான்னு நான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் என் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு நான் நினைச்ச நொடியில புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பார்வதி பதில் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நினைச்சதுக்கு மேல பார்வதி என் மனசுல நிறைஞ்சு இருக்கா. அதனாலதான் அவளுக்கு எதிரா யோசிக்கவும் முடிவெடுக்கவும் என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஆனா பார்வதிய நான் ரொம்ப நாள் வீட்டுல வச்சிருக்க முடியாது. அப்படி வச்சிருந்தா என் குடும்பத்துக்கும் என் குடும்ப கௌரவத்துக்கும் நானே ஆபத்தை தேடி தந்த மாதிரி ஆயிடும். அதனால குருஜி சொன்ன மாதிரி பார்வதிய சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே ஆகணும். பார்வதிய வெளியில அனுப்புறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பத்தை நீதான் எனக்கு காட்டி கொடுக்கணும். பார்வதிய வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு சரியான சந்தர்ப்பம் அமையணுமே.
இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு உங்க வீட்ல இருக்க கூடாது. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? என்ன மன்னிச்சிருங்கம்மா. இந்த மூலிகைய காயத்துக்கு போட்டா காயம் சீக்கிரம் ஆறிடுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முதல்ல நீ வெளியில போ. காயத்துக்கு சின்னதா ஒரு கட்டு போட்டு போயிடுறேம்மா. ஒண்ணு தேவையில்லை. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. ஏய், நான் தான் உன்னை வெளியில போன்னு சொன்னல, அப்புறம் என்ன அங்க பார். ஓ, வெளிய போ பார்வதி. நீங்க எங்க போனீங்க? எதுக்காக அவளை உள்ள விட்டீங்க? நான் போன் பேசிக்கிட்டு இருந்தேன். பார்வதி காயத்துக்கு மருந்து போட தானே வந்தா, அதுக்கு ஏன் இப்படி கோவப்படுறா அகிலா? என் கையில இருக்கிற காயத்துக்கு அவ மருந்து போடலாம், ஆனா என் மனசுல இருக்கிற காயத்துக்கு உங்க யாராலையாவது மருந்து போட முடியுமா? இங்க பாரு அகிலா, நீ தேவையில்லாம பார்வதி மேல வெறுப்ப வளர்த்துக்கிற. ஏதாவது பேசி என்ன சமாதானப்படுத்தணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. குருஜி சொன்ன மாதிரி நான் சந்தர்ப்பம் பார்த்து பார்வதிய வீட்டை விட்டு அனுப்பத்தான் போறேன். என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஆதி, கதவு தட்டிட்டு உள்ள வரணுன்ற மேனஸ் கூட தெரியாத உனக்கு? திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி வந்து நிக்கிற. டென்ஷன் ஆகாதீங்க ஆதி. உங்க ரூம்குள்ள வரதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உங்களுக்கு தேவையானத பக்கத்துல இருந்து நான் தான் கவனிச்சுக்கணும்னு ஆன்ட்டி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மத்தவங்களை விட நான் தான் உங்களுக்கு நெருக்கமா இருக்கணும்னு வேற சொல்லிருக்காங்க. அதனால நான் எப்ப வேணாலும் உங்க ரூம்குள்ள வரலாம், போலாம். சரி, உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணணும். என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கதான் நான் இங்க வந்தேன். சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம். முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. ஆதி, நீங்க நைட் சாப்பிடலனா நான் உங்களை சரியா கவனிச்சுக்கலன்னு ஆண்டி என்னதான் திட்டுவாங்க. ஆதி, நீங்க முதல்ல என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் தான் முக்கியமான வேலையா இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே போ. வெளியே போன்னு சொல்றேன்ல. ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க ஆதி. நான் என் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறமா டின்னர் சாப்பிட்றேன். இப்போ எனக்கு எதுவும் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ. உடனே வர, உடனே வர.
ஆதி ஸ்நாக்ஸ் ரெடி, சாப்பிடுங்க. இது மட்டும் தனியா எப்படி சாப்பிடுறது? குடிக்க எதுனா எடுத்துட்டு வா. நீங்க இத சாப்பிட்டுட்டே இருங்க. இப்போ இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன். ஆதி ஸ்நாக்ஸ் சாப்பிடலையா? எனக்கு இது பிடிக்கல. பிஸ்கெட் எதுனா எடுத்துட்டு வா. பிஸ்கெட்டா? இதோ கொண்டு வரேன். ஸ்வீட் பிஸ்கெட் எனக்கு பிடிக்காது. சால்ட் பிஸ்கெட் எடுத்துட்டு வா. ஓகே. ஜூஸ் வேண்டாம், சூடா எனக்கு டீ எடுத்துட்டு வா. என்ன பாக்குற? எனக்கு தேவையானதை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. இப்போ எனக்கு டீ சாப்பிட்ற மூடு இல்லை. நீ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிரு. எனக்கு எதனா வேணும்னா நான் உனக்கு கால் பண்றேன். சீக்கிரமா எடுத்துட்டு போயேன். என்ன லுக்கு? கிளம்பு.